அப்போ நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை. 2 வரிகள் தான். வழியில் இருக்கக்கூடிய தள்ளு வண்டிகளில் தள்ளிட்டு போகக்கூடிய பழம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர். பெரும்பாலும் அவங்க எங்கே விற்பாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு முன்னால் நிற்பாங்க. மருத்துவமனைக்குள்ளே போகும்போதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு சடங்கு, அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன, அவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும். அவர்கள் சாப்பிடுவார்களான்னு ஒரு நாள் நம்ம கேட்டது கிடையாது. அவங்க சாப்பிடாட்டானே பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க தானே, கூட இருக்கிறவங்க இருக்காங்க. யாரோ ஒருவர் பழம் சாப்பிடுவார், ஹார்லிக்ஸோ ஏதோ ஒன்று. சாதாரண நாட்களில் நம்ம எந்த பழங்கள் பக்கத்திலே போக மாட்டோமோ அந்த பழங்களெல்லாம் நோயாளியான நபருக்கு மறக்காமல் கொண்டு போய் கொடுப்போம். நம்ம எதனால் நோய்வாய்ப்பட்டாருங்கிறதுக்கு பின்னால் காரணம் தேடினா கூட இது இருக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றா பிரித்து இல்லை, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. ஆனால் டைஃபாய்டு வந்தால் மறக்காமல் எல்லாரும் கொடுக்கக்கூடியது அதுவாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் தேறி வந்தீங்கிற பொய்யையும் கூடவே சேர்த்து கொடுப்பாங்க. சரி, இந்த பழவண்டியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நபர் நல்லதா 4 பழம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவனுடைய பதில், நான் விற்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த பதில் சாத்தியம்? ஏன்னா ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிடுவோம், நல்லதா 4 பழம் கொடு, நல்லதா 4 காய் கொடு, நல்லதா 2 எடு. ஏதோ நல்லது அல்லாததையும் வைத்துக்கொண்டு விற்பவர்கள் மாதிரியும் தேடி நாம் எடுப்பது மாதிரியும் முகத்தில் அறைந்த மாதிரி அந்த குழந்தைகிட்டேருந்து ஒரு பதில், நான் விற்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அப்போ நான் சொல்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், நான் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், நான் சிந்திக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம், அவரவருக்கான உத்தரவாதங்களை எத்தனை பேரால் கொடுக்க முடியுமே. ஆனால் நீங்களே உங்கள் மூலதனம்.